இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 10/6/2025 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி பிற்பகல் 12:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மாலை 6:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. புத்துணர்ச்சியுடனும் உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. பணியிட சூழல்கள்ல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை தக்க நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட உற்சாகத்துடனும் பேசவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சமமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க, ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை முடிப்பதில் சற்று அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களினால விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட டென்ஷனாக மட்டும் பேசவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினருடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பழுதுகளையும் சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளியதாக முடியக்கூடிய சில விஷயங்கள் கூட 1க்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். மனதுல அமைதியும் காணப்படும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. மன உறுதியுடன் சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு செயலையுமே நீங்க கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. புகழும் பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்ப வாழ்க்கை நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பண ரீதியாக ஆதாயமும் உண்டாகும். உணவு ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல என்ற பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிறருக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிறமொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபார ரீதியான முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவார்ந்த திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஒழுங்குமுறையான அணுகுமுறையுடனும் இருக்கவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சற்று கவனமுடன் இருந்து வேலைகளை முடித்தாலே போதுங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல இன்று நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய நேர்மையான முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய வகையில கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கட்டுமான தொழில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். இன்று வியாபாரத்துல வெற்றிகரமாக சில வேலைகளை நீங்க முன்னெடுத்தும் செல்வீங்க. புதிய யுக்திகளையும் கையாளவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலும் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்கள் எப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. தைரியமாக பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காக இன்று உதவிகள் செய்து நன்மதிப்பையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. பழைய அனுபவங்களும் நினைவுகளையும் இன்று நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல ஆவணங்களை நன்றாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த வளர்ச்சியும் அதிகரிக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரிபார்க்கவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் பேசுவாங்க. வழக்கு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்துல மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையுமே எளிமையாக கையாளவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இந்த அணுகுமுறையின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். திருமண உறவுல இருவருக்கும் இடையில சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு வர்த்தகத்துல இன்று சாதகமான போக்கும் காணப்படும். இதன் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளையும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை நடத்தியும் காட்டுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சொந்தத்துல திருமணங்களை பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பணியில நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற சிறப்பாகவும் நடைபெறும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்களும் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் மீன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆனாலும் இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய ஆர்டர்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஒப்பந்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இயல்புல ஏதாவது சில மாற்றங்களையும் செய்யலாம். சோம்பேறித்தனமான போக்கினை விட்டும் விடுவீங்க. புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அரசு வழியில எதிர்பார்க்கின்ற கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்மறை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் செலவுகளினால சற்று கவலையும் ஏற்படலாம். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதும் நல்லது. விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்படுங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
நில விற்பனையில நல்ல லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த கசப்பான சூழ்நிலைகளும் மாறும். காதல்ல இருக்கிறவங்க காதலியினுடைய மனமறிந்து பேசுவதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். மன அமைதியும் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்குங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மற்றவர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையும் உற்சாகத்துடனும் இருக்கும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இழுபறியான வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுக்கான ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது அலைச்சல்களை தந்தாலுமே நீங்க எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தடைகளும் ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஓரளவிற்கு நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. வேலைகள்ல இருக்கின்ற உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள்கிட்ட அனுசரணையுடன் செல்வதும் நல்லதுதாங்க. சில மன கசப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது.
முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பெயர் கெடாமலும் பார்த்தும் கொள்வாங்க. இன்று கூடுதல் கவனத்துடன் வேலைகளை முடித்தாலே போதுங்க. இன்று தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கண்டிப்பாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் விவகாரங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனம் புரியாத சிந்தனைகளினால மனதளவுல குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படக்கூடியதும் அவசியம்தாங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். அதுல அதிக நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாங்க. ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையின் காரணமாக அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல முயற்சியின்றி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று மற்றவர்களிடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. ஒற்றுமையாகவும் உணர்வீங்க. புதிய வியாபாரம் தொடர்பான வேலைகளை சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்தும் செயல்படுவீங்க. வேலையாட்களை புதியதாக அமர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் என்று சாதகமாகவும் முடிவடையும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மேற்கொள்கின்ற வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். உங்களின் மீது என்ற நம்பிக்கையுடனும் திருப்தியுடனும் இருப்பீங்க.
பழைய விஷயங்கள் உங்களுடைய மனநிலையை ஏதாவது தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகள் இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். தோற்றப்பொழிவும் மேம்படும். புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். பணவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று கூடுதலாக பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சிறந்த அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இன்று கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாங்க. கிடைக்கின்ற லாபத்தினை முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தியும் கொள்வீங்க. புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். எச்சரிக்கையாக முதலீடுகள் செய்வதும் நல்லதுதாங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். இது பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பத்திரங்கள்ல கையெழுத்து இடுவதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் இப்பொழுது பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனமும் அமைதியாகவும் இருக்கும். நேர்மறை சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். நேரத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்வதும் நல்லது. பெற்றோருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டப்பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். தோற்றப்பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். பணவரவுகளின் மூலமாக சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இழுபறிகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள் அனுகூலமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்ப்பின்றி வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிட சூழல்கள் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அதிக பணிகள் இருப்பதன் காரணமாக இன்று கூடுதல் சுறுசுறுப்புடன் வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக இருவருக்கும் இடையில உறவு படைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்திற்கு உதவிகரமாக சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பண உதவிகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு பணமும் கைக்கு வந்து சேரும். வேலையின் காரணமாக சில நாட்கள் வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணமும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களும் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். அவர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இதுல பண இழப்பும் ஏற்பட்டு விடலாம். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகள் கிட்ட பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எதிலும் சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். உயர்கல்வியில குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல உங்களுடைய பிடிவாதமான எண்ணங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தாய்வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை இறக்குமதியும் செய்வீங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தை பார்த்துவிடக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் இடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக தங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஞாபக மறதியினால தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். பெண்களுக்கு பணியிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக சில விஷயங்களை நீங்களே சாதிக்கவும் செய்வீங்க. கொடுத்த வாக்கினை சரியான நேரத்துல காப்பாற்றவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். வாகனங்கள் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காகவும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட மனம் விட்டும் பேசுவீங்க. அவர்களுக்காக சில வேலைகளை நீங்க முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வேறுபட்டு இருந்து வந்த உணர்வுகளை இப்பொழுது சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி விஷயத்துல பலன்கள் கலந்தே காணப்படுங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்களை மட்டம் தட்ட நினைப்பவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. புதிய ஆர்டர்களின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்ததற்கு மாறாக வேலைகள்ல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். இறுதியாக சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல ஒரு பலனையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப பொறுப்புகளினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க.
பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மாற்றத்திற்கான நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல புதுவிதமான ஆசைகளும் கனவுகளும் பிறக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதல் வாழ்க்கையும் உற்சாகம் நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். விற்பனையில மாற்றமான சூழலும் இருக்கும். புதிய தொழில்நுட்ப தேடல்களும் உண்டாகும். கணிதம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் உண்டாகும். மாமன் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கும். போக்குவரத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை யோசித்து மேற்கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன ஆறுதல்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள்ல முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்க அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் உறவுல மன அமைதியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கடினமாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. தொழில்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. தொழில்ல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கியில எதிர்பார்த்த லோனும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட மிஷின்களை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மனை இடங்களை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. மனதளவுல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகஸ்தர்கள் வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்தும் கொள்வீங்க. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இசை கேட்பது, தொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆன்மீக ஈடுபாடுகள் மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில நிதானமான போக்கினை கையாள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வின்றி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலுமே பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குடும்பத்துல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். தனிமையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்களுடைய ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வரன்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். வணிகம் தொடர்பாக பெரிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்கள் விட்டு கொடுத்தும் செல்வாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. எதிலும் என்ற திருப்தியான சூழலும் உண்டாகும். ஊக்கம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமையினால அசதியும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.